வெல்கம் டு Raglannskitchen. இந்த பொங்கல் திருநாளில் நாட்டு சர்க்கரையை வச்சு எப்படி சுவையாக பொங்கல் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நாட்டு சர்க்கரை 1 கப், பச்சரிசி 1 கப், அரை கப் காய்ச்சிய பால், அரை கப் பாசிப்பருப்பு, 5 ஏலக்காய், கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், 50 கிராம் திராட்சை முந்திரி, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 கப் நெய். நம்ம இதை வச்சு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா கழுவி இந்த பவுலில் போட்டு இதோட பாசிப்பருப்பையும் கழுவி இதோடு சேர்த்து முழு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நாட்டு சர்க்கரை இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய் எடுத்து அதை நம்ம ஆன் பண்ணி இதில் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் லேசாக மெல்ட் ஆனதுமே இதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரத்துக்கெலாம் 1 பவுல் அரிசிக்கு 3.5 பவுல் அதே பவுலில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இது தண்ணியை நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம எப்போவுமே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இடையில நம்ம ஏலக்காயும் பச்சை கருப்பத்தையும் லேசாக இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பொங்கல் செய்கிறப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம எந்நேரமும் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்க பாலையும் இதில் ஊற்றிடலாம். இதையும் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கைவிடாத கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரை இதில் ஊற்றிடலாம். மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம ஊற்றிட்டோம்னா தூசி எதுவாக இருந்தாலும் இந்த வடிகட்டிலே தங்கிக்கும். இப்போ இதையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக்காகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த சமயத்தில் இடித்து வச்ச ஏலக்காயையும் கொஞ்சம் போல் பச்சை கருப்பத்தையும் இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியான ஸ்டேஜ் நல்லா வந்துடுச்சு. இது ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டு அடியோடு நல்லா கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான நாட்டு சர்க்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் இந்த நாட்டு சர்க்கரை பொங்கலை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. தேங்க்யூ.